வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஹவு டு பீட் அ பிளாக் பெல்ட், அதாவது பிளாக் பெல்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஒரு ஏரியாலேயும் யாராவது இருப்பாங்க. ஓகே, ஸோ பிளாக் பெல்ட்டாக இருக்கிறவங்களாம் எப்படி அடிக்கணும் அப்படின்றத பற்றி இது பேச போகிறேன். இது ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக இதை நான் பேசக்கூடாது இந்த மாதிரி. ஓகே, ஆனால் ஒரு ப்ராப்பர் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக, ஓகே, மார்ஷியல் ஆர்ட்டை விரும்புகிறோன்னா நான் இதை பேச விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, பிளாக் பெல்ட் எப்படி நான் அடிக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. பிளாக் பெல்ட்டுன்றவன் வந்து கராட்டேலையோ இல்லை கும்ஃபூலையோ இல்லை டேக்வாண்டோலையோ வந்து அவன் வருஷக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஸோ பிளாக் பெல்ட் வாங்கியிருப்பான். நான் எப்படி அவங்க கூட ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஃபைட் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்னொன்று வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, பிளாக் பெல்ட்ஸ்னாலே அவங்க வந்து நல்லா ஃபைட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஏன்னா 90% இந்த உலகத்துலேயே சொல்கிறேன். ஓகே, நாட் ஒன்லி இன் இந்தியா, உலகத்துலேயே அமெரிக்கா எடுத்துக்கோங்க, எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, கராட்டே இது மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பிஸ்னஸாக தான் போயிட்டுருக்கு எல்லாத்துலேயுமே. ஓகே, சரியாக டீச் பண்ணுறவங்களும் ஒழுங்காக கற்றுக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப ரேர். பெல்ட்டுக்காக கற்றுக்கிறவங்க தான் அதிகம். ஓகே, கற்றுக் கொடுப்பாங்க. மாஸ்டர் மேலேயே எல்லாருமே தப்பு சொல்ல முடியாது. கற்றுக்கணுன்னு வரவங்களும் கற்றுக் கொடுப்பாங்க, பெல்ட் வாங்கணும்னு வரவங்களுக்கும் பெல்ட் கொடுத்துருவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? மாஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ தான் புஷ் பண்ணுவாங்க, என்னென்னமோ சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா மாஸ்டர்ஸும் சரியாக சொல்லிக் கொடுக்காத மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிக் கொடுக்க தெரியாத மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ கராட்டேயோ இல்லை டேக்வாண்டோவோ இல்லை குங்ஃபூவோ இதெல்லாம் தான் பெல்ட்டு. ஓகே, மற்றதெல்லாம் பெல்ட்டு கிடையாது. பாக்ஸிங் அண்ட் தாய் பாக்ஸிங், MMA இதெல்லாம் பெல்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பெல்ட் வாங்கும்போது 90% ஆஃப் தெம், ஓகே, 90% ஆஃப் த பிளாக் பெல்ட்ஸ் ஆர் நாட் ரியல் பிளாக் பெல்ட்ஸ். ஓகே, அவங்க சும்மா பண்ணாங்க, பிளாக் பெல்ட் வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, ஏன்னா அவங்க வந்தது பிளாக் பெல்ட்டுக்காக. ஓகே, தே டோன்ட் வாண்ட் டு பிகம் அ பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டாக மாறணும். ஏன்னா பிளாக் பெல்ட்டாக மாறணும்னா என்னென்னா, ஃபைட்டிங் மட்டும் கற்றுக்கிறது இல்லை ப்ராப்பராக. ஓகே, வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரிஞ்சு டிசிப்ளினோட, ஓகே, பொலைட்னஸோட, ஓகே, கேரக்டர் நல்ல கேரக்டரோட இருக்கணும், தைரியம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஓகே, நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கணும் அவங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் முதல்ல. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க தான் ப்ராப்பரான பிளாக் பெல்ட். இது ரொம்ப ரொம்ப ரேர் தான். நான் சொன்ன மாதிரி 10% தான் உலகத்தில் கராட்டேயோ இல்லை இந்த மாதிரி பெல்ட் சிஸ்டம் பண்ணுறவங்க வந்து 10% தான் வந்து ரியல் பிளாக் பெல்ட்டாக இருப்பான். ஸோ அப்போ நான் எப்படி பிளாக் பெல்ட் அடிக்க முடியும்? அந்த ஒருவேளை அந்த 10% பிளாக் பெல்ட் கிட்ட நான் போய் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் நோட் பண்ணணும், ஒரு அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுமா பண்ணக்கூடாதா, அவன் ஒரு பிளாக் பெல்ட் தெரிஞ்சு, இல்லை ஒரு கராட்டே பண்ணுறான், இல்லை டேக்வாண்டோ பண்ணுறான், இல்லை குங்ஃபூ பண்ணுறான்னு தெரிஞ்சு அவங்க கூட ஃபைட் பண்ணலாமா வேணாமா, எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ப்ராப்பராக ஃபைட் பண்ண தெரிஞ்சவங்க, ஓகே, அமைதியாக இருப்பாங்க, நிறைய குடம் ததும்பாதுன்ற மாதிரி. ஸோ உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பிளாக் பெல்ட்டோ இல்லை ரொம்ப வருஷமாக கராட்டேவோ ஏதோ பண்ணுறான்னா, ஒன்று அவன் சைலண்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருப்பான். அவன் வந்து வெளியவே தெரியாது, ரொம்ப சத்தம் வாங்கிட்டெல்லாம் இருக்காது, ரொம்ப சீன் போட மாட்டான். ஓகே, சட்டையை தூக்கி விட்டு நடக்கிறது, ஓகே, கொஞ்சம் ரவுடிசம் மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்காது. ஓகே, இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அடிக்கிறது ஈஸி. ஓகே, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போ கூட அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானே, நான் எப்படி ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் போகிற வீடியோலேருந்து கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், அவங்கள ஈஸியாக ஃபைட் பண்ணிடலாம். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, என்ன பிளாக் பெல்ட்டாக இருந்தாலும் சரி, ரெட் பெல்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கற்றுக்காதவங்களாலும் சரி, மெயினான விஷயம் என்ன தேவை அப்படின்னா, ஃபைட் பண்ணுறது கட்ஸ், தைரியம். ஓகே, கட்ஸ் வேணும். நான் போகிறேன், அடிக்கிறேன், முடிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, பட் ரீசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே எதுக்காக சண்டை போடுறோம் அப்படின்றது. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். ஓகே, சும்மா தேவையில்லாமல் ரோட்டில் நின்று கதை அடிக்கிறது, சரக்கு அடிச்சுட்டு ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லாமல் இருக்கீங்க, நல்ல ஒரு கேரக்டராக இருக்கீங்க. ஆனாலும் உங்களை வந்து ஒருத்தர் மிஸ் பண்ணுறான், ஒருத்தர் வந்து பிளாக் பெல்ட்டோ என்னமோ இருக்கான், அவன் வந்து உங்கள்கிட்ட சீன்றான் அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்கள் டேரெக்டாக ஓரளவுக்கு மேலே போகும்போது டேரெக்டாக போய் அடிச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் டெக்னிக்ஸ் என்னோடய வீடியோவில் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டா போதும், டேரெக்டாக உள்ளே போய் டப்புன்னு அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க அந்த ஃபைட்டில். ஏன்னா அவன் உண்மையான பிளாக் பெல்ட்டாக இருந்தால் அப்படிலாம் பண்ண மாட்டான். ஓகே, ஸோ என்ன தான் பார்க்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, இதுமாரி தான் ஜிம் மாஸ்டர்ஸுங்க, ஜிம் போகிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கூட அப்படின்னா பார்க்க வந்து பல்காக இருப்பாங்களே தவிர ஈஸியாக அடிக்க முடியும் அவங்கள ஈஸியாக. ஓகே, பட் அதுவும் அதே மாதிரி தான். கேரக்டர் எப்படி இருக்குது, அவங்க கேரக்டர் சும்மா சீன் போடுறாங்களா, உடம்பு வச்சு சீன் போட்டுருந்தாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இருந்தாலே யூ கேன் டிஃபீட் தெம். பட் யூ நீட் லிட்டில் பிட் ஸ்கில், ப்ராக்டிஸ், கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஓகே, மோர் ஆஃப் கட்ஸ், நிறைய தைரியம் வேணும், இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபைட். சரியா? ஸோ இதுதான் ரொம்ப நாள் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லா பிளாக் பெல்ட்டுமே வந்து
டூப்ளிகேட் கிடையாது. சில பேர் நல்ல பிளாக் பெல்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கேரக்டர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.